அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசனிங் தொடர்பாக ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் சார். இது எந்த டாப்பிக்கில் முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ சிலபஸை சேஞ்ச் பண்ணுறது 25 கொஸ்டின்ஸு பேட்டர்னை மாற்றிருக்கானுங்க. மேக்ஸுக்கு 15, ரீசனிங்கு 10. இந்த 15க்கு மொத்தம் ஒரு 10 டாபிக் கொடுத்துருக்கானுங்க. ரீசனிங்கு மொத்தம் ஒரு 5 டாபிக் கொடுத்துருக்கானுங்க. இந்த 5 டாபிக் மட்டும் தான் படிக்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த 5 தாண்டி மொத்தம் ஒரு 12 டாபிக் கிட்ட படிக்க வேண்டியது இருக்குது ரீசனிங்கு. நம்ம டெஸ்ட் பேட்சில் சம்மந்தமாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 10 டாபிக் அவன் 5 டாபிக் என்னென்ன கொடுத்துருப்பான் அப்படின்னு கேட்டால், முதல்ல டைஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பானுங்க. ரெண்டாவது பசில்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ஆல்பா நியூமெரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நியூமெரிக் ரீசனிங்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த் என்னென்னா விஷுவல் ரீசனிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபிஃப்த் ஒன்று நம்பர் சீரியஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. முதல்ல டைஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க. டைஸ் சம்மந்தமாக டோட்டலாக நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. எப்படி வேணால் கேட்பாங்க. ஏன்னா 5 டாபிக் இருக்குன்னா ஒரு டாப்பிக்லேருந்து 2 கேள்வி கூட வரலாம். அதனால் பார்த்துக்குங்க. ரெண்டாவது பசல்ஸ். இந்த பசல்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 5 டாபிக் இது உள்ளே அடங்கியிருக்குதுங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த பசல்ஸ் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. புதிர்கள். இது என்ன வரலாம், நாட்கள் கிழமை வரலாம், கேலண்டர் சம்ஸ் வரலாம், ரேங்கிங் மாடல் வரலாம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதானே, இந்த இட அமைவுக்கு பாருங்க அது வரலாம். இல்லைனா அந்த படம் கொடுத்துட்டு இந்த இன்டர்செக்ட் மிக்சிங் கேரக்டர் வருது இல்லையா, இந்த படம் கொடுத்துட்டு உள்ளே நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாடல் வருது எல்லாமே பசல்ஸில் வரும், பார்த்துக்குங்க. ஸோ இந்த பசல்ஸுன்ற ஒரு டாப்பிக்குள்ளே இந்த 5 டாபிக் அடங்குது. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ குரூப் 4க்கு ரீசனிங் என்ன படிக்கணுன்றது சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல டைஸு. இந்த பசல்ஸுக்குள்ளேயே இந்த 5 டாபிக் என்ன அப்படின்னு கேட்டால், கேலண்டர் சம்ஸு, அப்புறம் அந்த டேஸு கிழமைகள், ரேங்கிங் மாடல், ஓகே, அதுக்கப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்செக்ட் மிக்சிங் கேரக்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இதையும் மொத்தம் பார்த்துக்கணும். அடுத்தது தேர்டு ஆல்பா நியூமெரிக் ரீசனிங். இதில் மொத்தம் 3 டாபிக் படிக்கணுங்க. ஒன்று கோடிங் டீகோடிங். இந்த ஆல்பா நியூமெரிக்கில் கோடிங் டீகோடிங் அது ஒன்று பார்த்துக்கணும். ரெண்டாவது ஆல்பபெட்டிக் சம்மந்தமாக ஆல்பபெட்டிக் சீரியஸ். இப்போ ஏபிசி சிடிஇ ஸோ அது மாதிரி கொடுத்து. அடுத்து ஆல்பபெட்டிக் சீரியஸ் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆல்பபெட்டிக் சீரியஸ் அதில் ஒன்று பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆல்பபெட்டிக்லேயே எல்லாம் கலந்த மாதிரி நியூமெரிக்காக ஆல்பபெட்டிக் சிம்பிள்ஸில் கலந்த மாதிரி சீரியஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது ஸோ மொத்தம் ஒரு 4 டாபிக் இதில் பார்க்கணும். அடுத்து ஃபோர்த் அண்ட் விஷுவல் ரீசனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 3 டாபிக் பார்க்கணுங்க. என்னென்னா படம் தொடர்புடையது. விஷுவல் ரீசனிங்னா காட்சி காரணவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. படம், விடுபட்ட படம், மாறுபட்ட படம், அடுத்த படம், பொருந்தும் படம், ஓகேவா. ஸோ இது மாதிரி படம் உண்டு. அடுத்து என்னென்னா இமேஜஸ், பிம்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மூணாவது படங்களின் எண்ணிக்கை. ஸோ இந்த 3த்தையும் இந்த விஷுவல் ரீசனிங்கில் பார்த்துக்கணும். அஞ்சாவது என்னென்னா நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸை பற்றி நம்பர் சீரியஸ், இந்த நம்பரை பற்றி கொடுக்குறது, ஓகேவா. ஒவ்வொரு நம்பர்த்தை இலக்கங்களை பெருக்குனா எது மதிப்பு பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ அது டிஜிட்ஸை ஏறு வரிசையில் ஏறுனா எது ஏறு வரிசையிலையோ அல்லது இறங்கு வரிசையிலையோ எதுனா எது பெரிய எண், எது சின்ன எண், இது மாதிரி எண்கள் தொடர்பாக வர்றது இந்த 5வது. ஸோ டோட்டலாக ஒரு 15 டாபிக் நம்ம ரீசனிங்கில் படிக்க வேண்டியிருக்கும். நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் இப்போ நியூ டெஸ்ட் பேட்ச் 4th பேட்ச் ஆரம்பிக்குது சார். ராமானுஜா டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 100 டெஸ்ட் நடக்க போகுதுங்க. இந்த 100 டெஸ்ட்டோட அமௌண்ட் எவ்வளோன்னா 500 தான் அமௌண்ட்டு. இந்த 100 டெஸ்ட்டில் 75 டாபிக் வைஸாகவும் 35 ஃபுல் டெஸ்ட்டாகவும் நடக்கும். ஃபுல் டெஸ்ட் எவ்ரி சண்டே நடக்கும். ஸோ பிப்ரவரி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எதனா புதுசாக படிக்கிற மாணவர்கள், ஏற்கனவே படித்த இந்த மாணவர்கள், நம்ம டெஸ்ட்டில் சேராத மாணவர்கள் யாருனா இருந்தால் வாய்ப்பு இருந்தால் சேர்ந்துருக்குங்க. யாராவது கேட்டாங்கன்னா நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள், நம்ம டெஸ்ட் பேட்சை பற்றி சொல்லுங்கள் சார், ஓகேவா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்து பிடிஎஃப் தான் கொஸ்டின்ஸ் அனுப்புவோம். ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டேன் எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை அப்டேட் மட்டும் பண்ணிட்டா போதும். புதுசாக கேள்விகள் இந்த 75 டாபிக் வைஸாக பார்த்தீங்கன்னா புது புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் வந்துடும். ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் 2011லேருந்து 2024 வரைக்கும் எல்லா மாடலில் ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதுங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், இந்த ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணாலே போதும், மொத்தம் A to Z கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் RS அகர்வால் இது வரைக்கும் கேட்காத கேள்வியாக பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த குரூப் 4ல் கூட கேட்காத கேள்வியாக பார்த்தாலாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அதனால் அது கேட்காத கேள்வியாக பார்த்து RS அகர்வால் புதுசாக டெஸ்ட்டை கொடுக்குறோம். அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, ஓகேவா. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. சும்மா அரைச்சிக்க புக்கு முடிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுக்கு வாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஒன்று விடாமல் பாருங்கள், ஓகேவா. ரைட், நம்ம டாபிக் போகலாமா. இங்கே பாருங்கள், இதுதான் என்னென்னா ஆல்பா நியூமெரிக் ரீசனிங் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதோட ஆல்பா நியூமெரிக் ரீசனிங்கில் ஆல்பா நியூமெரிக் சீரியஸ் அப்படின்றது இதை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ இது 2022லேருந்து 24 வரைக்கும் ஒரு 2 வருஷம் கொஸ்டின் பேப்பரில் ஒரு 12 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 12 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னாடிலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 எக்ஸாமுக்கு 5 எக்ஸாம் இடையில தான் ஒன்று வரும். ஆனால் இனி வரும் காலத்தில் கண்டிப்பாக ஒன்று வரும். ஏன்னா
இதுலேருந்து ஒரு கேள்வி வருதுன்றதால கட்டாயம் 2 கேள்வி வருந்தாலும் இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் வரும், பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த ஒரு சீரியஸை கவனிங்க. எப்பவுமே இந்த சீரியஸ் இடதுபுறம் அப்படின்னா இந்த பக்கம் தான் இடதுபுறம் அப்படின்னு சொல்லுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது வலதுபுறம் அப்படின்னு சொல்லுவோம், அதானே? இங்கே பாருங்க என்ன கொடுக்குறாங்க, மேலே உள்ள தொடரில் 9 மற்றும் டாலர் சிம்பல் என்ற உறுப்புகளுக்கு இடையே சரியாக நடுவில் வரும் உறுப்பை காண்க. 9 எங்கே இருக்குங்க? இங்கே இருக்குது. டாலர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சரி, இடையில மொத்தம் எத்தனை நம்பர் எண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 13னா நடுவில் இருக்கிறது என்ன வரும்? 6 6 12. அப்போ 7வது உறுப்பு தானே? அப்போ 7th டேர்மை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 7. அப்போ 7வது உறுப்பு எதுனா ஆரோ மார்க் பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? என்ன ஒன்றா கேட்கலாம் சார். ஓகேவா? இந்த சீரீஸை கொடுத்துட்டு வலதுபுறத்தும் இடது 19வது உறுப்புக்கு இடதுபுறம் 8வது உறுப்பு என்ன? ஓகேவா? இதில் நம்பர்ஸ்லாம் டெலீட் பண்ணிட்டு மீதி இருக்கிற சீரியஸில் 5வது உறுப்பு என்ன? புரியுதுங்களா? இதை பாதியாக கட் பண்ணி ரிவர்ஸில் எழுதி போட்டேன். ஸோ இது மாதிரி மாடலாம் எப்படி வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம். அதாவது கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேவா, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் போடலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 2வது கொஸ்டின்ஸ். ஒரு சீரியஸை கொடுத்துட்டு பி அட் எல் என்பது Y75 குறிக்குது அப்படின்றாங்க. பி அப்படின்னா என்னங்க? இந்த பக்கம் 2வது, இந்த பக்கம் ஒய்யை குறிக்குது. அட்டுன்றது 7 குறிக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4வது, இந்த பக்கம் 4வது குறிக்குது. எல் என்பது எதை குறிக்குது? 1 2 3 4 5 6 7வது குறிக்குதுண்ணா. இந்த பக்கம் 7வது என்ன? 1 2 3 4 5 6 7. கரெக்டாக போதா? அப்போ இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க. டாலர்ன்ற சிம்பிள் பாருங்கள். 1 2 3 4 5 6 6 குறிக்குதா? 1 2 3 4 5 6. அப்போ முதல்ல எஃப் வரும். அடுத்து 1 பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 குறிக்குது. இந்த பக்கம் 9 1 2 3 4 5 6 7 8 9 டாட்டை குறிக்குது. அதானே? எஃப் டாட் எங்கே இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இது ஒன்று தான் எஃப் டாட்டாக இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. என்ன செக் பண்ணிங்க. அட்டுன்ற சிம்பிள் எங்கே இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த ஈக்குவல் டு சிம்பிள் 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 3. புரியுதா? அதனால் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலப்பக்கத்திலிருந்து 14வது உறுப்பை காண்க. இங்கே பாருங்கள், மொத்தம் எத்தனை உறுப்புன்னு முதல்ல கண்டுபிடிச்சாதான் அதில் பாதி நம்ம பிரிக்கணும் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. 22 11 பிரிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த பாதியாக பிரிச்சுட்டுங்க. முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதணும். அதாவது இங்கே கொஷின் மார்க்ஸு, இங்கே 3, இங்கே ஏ, இங்கே நாட் ஈக்குவல் சிம்பிள், இங்கே பி, இங்கே என்ன வரும் 9, இங்கே ஆர், இங்கே எஸ், இங்கே ப்ளஸ், இங்கே பி 4. இப்போ சொல்லுங்கள், தொடரின் வலது பக்கம்னா என்ன சொல்லியிருக்கேன்? இந்த பக்கம் எத்தனாவது உறுப்பு? 14வது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ப்ளஸ்ன்ற சிம்பிள். அதனால் பார்த்துக்குங்க. ஸோ அவன் என்ன லாஜிக்கில் சொல்கிறானோ அதன் பிரகாரம் நம்ம அந்த சீரியஸை மாற்றணும். இதுதான் ஆல்பா நியூமெரிக் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த சீரியஸை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். என்ற தொடரில் 16வது உறுப்பிற்கு இடதுபுறம் 7வது. 16வது உறுப்பு அப்படின்னா எப்பவுமே நம்ம ஒரு உறுப்பு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்த லெஃப்ட்லேருந்து தான் ஆரம்பிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இதுதான் 16வது உறுப்பு. அதுதானே? இதுக்கு இடப்புறம்னா நம்ம அதுக்கு யோசிக்கக்கூடாதுங்க, நமக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும். இடப்புறம்னா 1 2 3 4 5 6 7. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு ஏ தான். மேலே பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக இருக்கா? அதனால் நல்லா பார்த்துக்குங்க, ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது ஓகேவா? இந்த கேள்வி இப்போ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள், மேலே உள்ள தொடரில் அனைத்து உயிரெழுத்துக்களையும் நீக்கிய பின் கிடைக்கக்கூடிய புதிய தொடரில் இடது முனையிலிருந்து உள்ள 13வது உறுப்புக்கு வலது புறத்தில் 8வது உறுப்பை காண்க அப்படின்றாங்க. முதல்ல அனைத்து உயிரெழுத்துக்களையும் நீக்கணும். உயிரெழுத்துக்கள் அப்படின்னா என்ன? ஏஇஐஓ யூ. இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் அப்படியே லைனாக பார்த்துட்டு வாங்க. எதுவுமே இல்லை இல்லையா?
இது ஏ இல்லைங்க, இது ஆல்பா. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இசட் இது வரக்கூடாது, இது வரக்கூடாது, இது 3 எழுத்து நீக்கிட்டேன். நீக்கியாச்சா? இப்போ சொல்லுங்கள், இடது முனையிலேருந்து 13. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ Q தான் 13வது உறுப்பு. அதானே? இப்போ என்ன சொல்லணும், 13வது உறுப்புக்கு வலதுபுறத்தில் அதுக்கு பார்க்கக்கூடாதுங்க, நமக்கு பார்க்கணும் ஏற்கனவே சொல்லிட்டேன். 8வது உறுப்பு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 பர்சன்டேஜ் தான் வரும். அதானே? கரெக்டாக? அப்போது சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? மேலே பாருங்கள், பர்சன்டேஜ் கரெக்டாக வந்திருக்கா? அதனால் நல்லா பார்த்துக்குங்க, சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது இந்த கொஸ்டின்ஸை பாருங்கள். மேற்கண்ட தொடரில் இடமிருந்த தொடர் வலமிருந்து இடமாக எழுதும்போது 17வது உறுப்புக்கு இடப்புறமாக அமைந்த 8வது உறுப்பு என்ன காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்ட தொடரை வலமிருந்து இடமாக அப்படியே மாற்றி எழுதணும். மாற்றி எழுதலாமா? இப்போ பாருங்கள், பி ஜி greater than 7 கொஸ்டின் மார்க்கு ஏ நாட் ஈக்குவல் டு டி 6% இசட்டு அட்டு மைனஸ் ஓ டாலர் சிம்பிள் ப்ளஸ்ஸு ஓகேவா Q8 ஈக்குவல் டு ரூபாய் நாணயங்கள் அடுத்து டி. இப்போ சொல்லுங்கள், எழுதாச்சு. இடமிருந்து எழுதப்படும் 17 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 Qக்கு இடப்புறமாக அமைந்து இடப்புறம்னா நமக்கு இடப்புறம் தானே வரணும், 8வது தானே. 1 2 3 4 5 6 7 8. அப்போ என்ன 6 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இந்த சீரியஸ் அவன் என்ன பண்ணுறதுங்க பாருங்கள், 6 மேலே பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக இருக்கா பாருங்கள். அதனால் அவன் சீரியஸ் எப்படி மாற்ற சொல்கிறானோ அதேக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட எண் தொடர் வரிசையில் எண் 5க்கு அடுத்து வரக்கூடியதும் எண் 3ஐ தொடர்ந்து வராததும் ஆகிய எட்டுக்களின் எண்ணிக்கையை காண்க. 8 கண்டுபிடிக்கணும், 5க்கு 8 வரணும், எண் 3 தொடர்ந்து வரக்கூடாது, இந்த 3 வரக்கூடாது. புரியுதாங்க? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். எண் 5க்கு அடுத்து வரக்கூடியதும் எண் 5க்கு அடுத்து வரக்கூடியதும் எண் 3ஐ தொடர்ந்து வராதுமாகிய எட்டுகள் எண்ணிக்கை. அதாவது 58 வரணும், பக்கத்தில் 3 இருக்கக்கூடாது. பாருங்க, 58 வருது, ஆனால் பக்கத்தில் 3 வருது, இது கிடையாது. அடுத்து பாருங்கள், 8 எங்கே இருக்குது, 8 இருக்கா, முன்னாடி 5 இருக்கா, பின்னாடி 3 இல்லை, அப்போ இது எடுத்துக்கலாம். அடுத்து 8 பாருங்கள், முன்னாடி 5 இல்லை, இங்கே பாருங்கள் முன்னாடி 5 இருக்குது அதுதானே, பின்னாடி 3 வரல, அப்போ இது எடுத்துக்கலாம். 8 எங்கே இருக்குது பாருங்கள், முன்னாடி 5 இருக்குது 3 இருக்குது, அப்போ இது எடுத்துக்கூடாது. பாருங்க, 8 எங்கே இருக்குது, முன்னாடி 5 இருக்கா, பின்னாடி 3 இல்லை, அப்போ இது எடுத்துக்கலாம். 5 இருக்குது, முன்னாடி 8 இருக்கா, இல்லை, இங்கே பாருங்கள் 5 இருக்குது. ஓகேவா? ஸோ 8 இருக்குது, முன்னாடி 5 இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் 8 இருக்கா, முன்னாடி 5 இருக்குது, பின்னாடி 3 இல்லை, அப்போ இதை எடுத்துக்கலாம். அப்போ 1 2 3 4. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டால் 4 தான். ஸோ இது நல்லா பார்த்துக்கு, இது மாதிரி மாடல் ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. நம்ம டெஸ்ட் பேட்சில் இதை பார்த்து நிறைய கொடுப்போம். ஆட் நம்பர்ஸு, ஈவன் நம்பர்ஸு, இது மாதிரிலாம் நிறைய வரும், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. எழுத்து எண் வரிசை ரெண்டுமே கலந்துருக்கு. வரிசையை படித்து கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு பதிலளிக்கவும் என்ற சீரீஸை கொடுத்துட்டாங்க. வலதுபுறத்தில் தொடங்கி ஒவ்வொரு 3வது எழுத்தும் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு 3வது எழுத்து அல்லது எண்ணு திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்தடுத்த நாட்களாக மாறினால் எந்த கிழமை வியாழனை குறிக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு 3வது 1 2 3 இது திங்கள், 1 2 3 இது செவ்வாய், 1 2 3 இது புதன், 1 2 3 இது வியாழன். அப்போ வியாழன் எதை குறிக்குது, எஸ்ஸை குறிக்குது, பார்த்துக்குங்க. ஓகேவா? அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கான்செப்டில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு, பின்வரும் தொடர் வரிசையின்படி 1 என்பது இப்போ ஒரு பீட்டுமா சொல்கிறார், 1னா ஓடு, 2னா நில்லு, 3னா போ, 4னா உட்காரு, 5னா பொறு, அதுதானே இது மாதிரி குறிக்கிறாரு. அப்போ இந்த தொடர்படி அடுத்து என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த லைனாக இங்கே பாருங்கள், இது ஆர்எஸ் அகர்வாலில் இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கும். சம்மந்தமான எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம டெஸ்ட் பேட்சில் பார்ப்போம், அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள், 1 என்பது ஓடு, 2 என்பது நில்லு, 3 என்பது போ, 4 என்பது உட்காரு, 5 என்பது பொருன்னு சொல்கிறாங்க. அப்போ இது அடுத்து என்ன வரும்னு கேட்குறேன். இங்கே பாருங்கள், 4 4 5 4 5 3 4 5 3 1 4 5 3 1 2. புரியுதா? இங்கே பாருங்கள், அடுத்து 4 5 4 5 3 4 5 3 3க்கு அப்புறம் என்ன வரும் பாருங்கள், 1. அதுதானே? இங்கே பாருங்கள், 3க்கு அப்புறம் என்ன வருது பாருங்கள், இங்கே பாருங்கள் 3க்கு அப்புறம் 1 3க்கு அப்புறம் 1 வருதா.
அப்போ 3க்கு அப்புறம் என்ன வரும்னா 1. 1 என்பது எதை குறிக்குது பாருங்கள், ஓடு, ரன். ஓகேவா? அப்போ சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸுங்க இதெல்லாம், அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது, பின்வருவனவற்றில் சரியாக சி மற்றும் 5க்கு நடுவே வரும். சி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 5 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதுக்கு நடுவில் எத்தனை இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இருக்குது. அப்போ 7வது உறுப்பு தானே, ஏன்னா 6 6 12, நடுவில் 1 13. 7வது உறுப்பு பாருங்கள், 1 2 3 4 5 6. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், தப்பாக வர மாதிரி இருக்குது. சி மற்றும் 5க்கு நடுவே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 13னா 7வது உறுப்பு தானே வரணும், அதானே? 1 2 3 4 5 6 7. 7வது உறுப்பு 2 தான் வரணும். ஆனால் என்ன பண்ணுங்க, பின்னு கொடுத்துருக்கானுங்க, பி வராது. ஏன்னா 1 2 3 4 5 6வது உறுப்பு, இது பக்கம் 1 2 3 4 5 6வது உறுப்பு, அதானே? ஸோ டிஎன்பிசியில் பின்னு கொடுத்துருந்தானுங்க, ஆனால் 2 தான் சரியான ஆன்சராக வரும், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, கீழ்கண்ட தொடரில் எத்தனை நாள் என்ற எண்ணுக்கு 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே 3 என்ற எண்ணும் வராமலும், நல்லா புரிஞ்சுக்கும், முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து 3 என்ற எண் வராமலும், அப்போ 74ன்னு இருக்கணும், பக்கத்தில் 3 இருக்கக்கூடாது. இது மாதிரி எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். 4 பாருங்கள், முன்னாடி 7 இல்லை, இது வரக்கூடாது. 4 பாருங்கள், முன்னாடி 7 இருக்குது, பின்னாடி 3ங்குது, அப்போ இதுவும் வரக்கூடாது. 4 பாருங்கள், முன்னாடி 7 இருக்குது, பின்னாடி 3 இல்லை, அப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த 4 எடுத்துக்கலாமா? 4 எடுத்துக்கணும். இங்கே அடுத்து 4 எங்கே இருக்கும்? 4 முன்னாடி 7 இருக்குது, பின்னாடி 3 இல்லை, அப்போ இந்த 4யும் எடுத்துக்கலாம். இங்கே 4 பாருங்கள், முன்னாடி 7 இருக்குது, பின்னாடி 3 வருது, அப்போ இதை எடுத்துக்கூடாது. அப்போ எத்தனை இருக்குது? இங்கே 1, இங்கே 1 4 இருக்கா? 2 7 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாடல் நல்லா புரிஞ்சுக்குங்க. டெய்லியும் 2000, அதாவது ரீசனிங்கில் ஒரு கொஸ்டின்ஸ் டாப்பிக்கை பிரித்து கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் கொடுக்குறோம். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நல்லா போட்டிருப்பேன், ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.